தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் குறித்து பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கூறினார். அதிமுக தொடர்ந்து தோல்வி பட்டியலில் இருந்து வரும் நிலையில் மீண்டும் தோல்வியை பற்றி கவலைப்படாமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்று விமர்சித்தார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 குவாரிகளில் 3 குவாரிகள் மட்டுமே இயங்குகின்றன என்றும் அரசியல் உள்நோக்கத்தோடு பலரும் தங்களை விமர்சித்து பொய் குற்றச்சாட்டுகளை கூறுவதாகவும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். நாங்கள் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு பொதுவான வேண்டுகோள் விடுக்கிறோம். எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும், எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும். அவ்வளவு கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. பல வருத்தங்களை பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அதிமுக இப்போ தொடர்ந்து தோல்வி பட்டியலே இருந்துட்டு இருக்கு. எல்லா தேர்தலையும் தோல்வி 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 தோல்வி. அதில் அவங்க அடுத்த தோல்வியை பற்றி அவங்க கவலைப்படலை. அவங்க இப்போ பிஜேபி கூட போய் மாய வேலையில் சிக்கியாச்சு. மாய வேலையில் சிக்கின பிறகு இது அவங்க கலத்திட்டு வர முடியாது. அதில் அவங்க என்ன செய்தாலும் அவங்களுக்கு கையடிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லைன்னா நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது இந்த தடவையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுநிலையோடு நின்று கொண்டு தமிழ்நாட்டிற்கு வர இருக்கின்ற ஒரு ஆபத்தை தடுப்பதற்கு இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்லியிருப்பார் என்று எண்ணினோம். அதில் அதையும் அவர் கை தட்டி வரவேற்றிருக்கிறார். நல்ல ஒரு பக்கம்.